ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி எக்ஸ்பிளனேஷன் 100 சாமி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, 26 வயதுல தன் கணவனை இழந்து விதவியான செல்வி தன்னோட 2 மகன்களை பல அவமானங்கள், பொருளாதார போராட்டங்கள்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குறாங்க. அந்த 2 பசங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தம்மாக்கு வெறும் 40 வயசு தான் ஆகுது. அவங்க ஏன் தனியா இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய ஏன் அமைச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்க, நம்ம ஊர்ல விதவை பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம கூட இருக்கவங்களே அப்படிதான் நினைக்கிறாங்க. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம அம்மாக்கு விருப்பம் இருந்தா நம்ம அவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க 2 பசங்களும் நினைக்க, கடைசியா செல்வி மறுமணம் பண்ணிக்கிறாங்களா, அதான் அந்த ஊர் மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணு கணவன் இழந்துட்டா காலத்துக்கும் தனியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா எந்த வயசுல வேணாலும் மறுமணம் பண்ணிக்கலாம். நம்ம பெண்களை புனிதப்படுத்திக்கிட்டே அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசைய கேட்காம விட்டுடுறோம். நம்ம சமூகத்துல இருக்கிற பெண்களை பெற்ற தாய சாமியா பார்க்காம ஒரு சக மனுஷியா பார்க்கணும்ன்ற கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கு இந்த படம். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா திஸ் மூவி டாக்ஸ்ன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற புது படத்தோட வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க முழு கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல கள்ளக்குறிச்சியில ஒரு சின்ன கிராமத்துல அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவங்க தான் செல்வி. இவங்களுக்கு 40 வயசு ஆகுது. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. மூத்தவன் பேரு பாஸ்கர், சின்ன பையன் பேரு விவேக். பெரிய பையன் கம்பெனில வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லாம சொந்தமா ஒரு கோச்சிங் சென்டர் வச்சிருக்கான். சின்ன பையன் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இப்படி தன்னோட 2 பசங்களுமே வெளியூர்ல இருக்க இந்த அம்மா வீட்டுக்குள்ள தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அவங்களுடைய பெரிய பையன் பாஸ்கர் கிட்ட இருந்து போன் வருது. ஆனா செல்வி அந்த போனை அட்டன் பண்ணல. உடனே கொஞ்ச நேரத்துல சின்ன பையன் விவேக்கும் போன் பண்றான். உங்க அம்மா 2 பேருடைய காலுமே அட்டன் பண்ணாம இவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டே அந்த ராத்திரி வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இந்த நேரத்துல எங்கம்மா போறேன்னு ஊர்ல இருக்கவங்க கேட்க, மேல்மருவத்திற்கு நடப்பயணமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரோட கடைசி பஸ்ஸை பிடிக்க நேர்வழியில போனா லேட் ஆயிடும் அப்படின்ட்டு வயல் பகுதியில இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு காட்டு பனி வந்து இவங்களை தாக்க, அதுகிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி இந்த கிணத்துல குதிக்கிறது தான் அப்படின்னு செல்வியோ கிணத்துல குதிக்கிறாங்க. இப்படி கிணத்துக்குள்ள குதிச்ச இவங்களுக்கு என்னாச்சு, ஏன் இவங்க தான் 2 மகன்களுடைய போனையும் அட்டன் பண்ணாம திடீர்னு எங்கேயோ கிளம்பி போறாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல 15 வருடங்களுக்கு முன்னாடி பிளாஷ்பேக்ல செல்விக்கு 25 வயசா இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத விதமா அவங்க கணவர் இறந்துடுறாரு. கணவனை இழந்த செல்வி தான் 2 பசங்களை எப்படியாச்சு வளர்த்து ஆளாக்கணும், அதுக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, நான் வேலைக்கு போகணும், அதுக்கு நீங்க வந்து என் கூட இருங்க, என்னோட குழந்தைங்களை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு கேட்க, செல்வியோட அண்ணன் என்னோட வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு இவங்க வேணும், நீ வேணும்னா அம்மாவை மட்டும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வயசுலயும் தன்னுடைய கணவனை விட்டுட்டு தான் வரமாட்டேன் அப்படின்னு செல்வியோட அம்மா சொல்ல, கடுப்பான செல்வியோ, உங்களுடைய யாருடைய உதவியும் எனக்கு வேணாம், நானே என் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குறேன் வைராக்கியமா அங்க இருந்து கிளம்பி வந்து, அதுக்கப்புறம் செல்வி கிடைக்கிற எல்லா வேலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு அவங்க பசங்களை படிக்க வைக்கிறாங்க. பசங்களை 2 பேரையும் ஹாஸ்டலுக்கு அனுப்பிடலான்னு பார்த்தா பசங்களுக்கும் அம்மா விட்டு போக மனசு இல்ல, அம்மாவுக்கும் குழந்தைங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்ப மனசு இல்ல. சோ குழந்தைங்களை கூடவே வச்சு கண்ணம் கருத்துமா பாத்துக்கிட்டு படிக்க வைக்கிறாங்க. சோ பசங்களை கூடவே வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் பேரண்டா அவங்கள வளர்க்குறாங்க. சொந்த விருப்பு வெறுப்புன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தைங்களுக்காகவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்களும் நல்லா படிச்சு ஸ்கூலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக சிட்டிக்கு போயிட்டு வெளியில தங்கி படிக்கிறாங்க. இப்படி பசங்க 2 பேரும் வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்க நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் செல்வி கிட்ட வந்து தப்பா அப்ரோச் பண்ண, இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் அந்த வீட்டுல தனிமையில செல்வி வாழ்றாங்க. இப்போ அவங்க ஒரு டிராவல் ஏஜென்சில டெம்பரரியா கொஞ்ச நாள் வேலை செய்யும் போது அந்த ஆபீஸ்ல பாஸ்போர்ட் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கூட செல்வி கையால பாஸ்போர்ட்டை வாங்காம இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு விதவை பெண் கையால பாஸ்போர்ட்டை வாங்க கூடாதுன்னு ஒரு எண்ணம். இப்படி பல கஷ்டங்களுக்கு நடுவுல செல்வி வாழ்ந்துட்டு இருக்க, அந்த ஊர்ல பச்சைமுத்துன்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த கேரக்டர்ல பாலாஜி சக்திவேல் நடிச்சிருக்காரு. அவருக்கு செல்வி மேல ஒரு கண்ணு. இந்த ஊர்ல நிறைய ஆண்கள் இவங்க கிட்ட தப்பா அப்ரோச் பண்றாங்கல்ல, அதுல இவரும் ஒருத்தவர். ஐயோ, அவரை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. ஒரு நாள் செல்வி விதவை பென்ஷன் வாங்குறதுக்காக எழுதி போட்டிருக்காங்க. ஆனா 10,000 லஞ்சம் கொடுத்தாதான் அந்த பென்ஷனை கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, இதை அவங்க ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஸ்கூல் டீச்சர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இதை கேட்ட பச்சைமுத்து, காலம் ஃபுல்லா பென்ஷன் வாங்க தானே போற, அந்த 10,000 கொடுத்தாதான் என்ன அப்படின்னு பச்சைமுத்து நக்கல் பண்ண, ஏன் காலத்துக்கும் நான் விதவையா தான் இருக்கணுமா, ஏன் நான்லாம் வேற கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி செல்வி சொல்ல, இதை கேட்ட அந்த ஸ்கூல் டீச்சரும் செல்வி கிட்ட வந்து, உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் 25 வயசுல என்னோட கணவனை இழந்துட்டேன், எனக்கும் மத்த பெண்களை போல ஆசை இருக்கும்ல, ஏன் நாளை மறுமணம் பண்ணிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் செல்வி ரொம்ப எமோஷனலா அந்த டீச்சர் கிட்ட பேச, இவங்களுடைய எமோஷனை புரிஞ்ச அந்த
அந்த டீச்சரும், இதுவே என்னுடைய மனைவி இறந்து என்கிட்ட வந்து யாராவது நீ மறுமணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டா நல்லா ஈஸியா மறுமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா உங்களுடைய ஆசையை வெளியே சொல்லவே நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல புரோக்கர் இருக்கான், அவங்க கிட்ட நான் உங்களுக்கு நல்ல மாப்பிள பார்க்க சொல்லவா அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் செல்வி கிட்ட கேட்க, ஃபர்ஸ்ட் நான் என் 2 பசங்களை கேட்கணும் அப்படின்னு செல்வி சொல்றாங்க. அடுத்த நாளே வீட்டுக்கு வந்திருக்க அவங்களுடைய மூத்த மகன் பாஸ்கரை கூப்பிட்டு அந்த டீச்சர் இவங்களுடைய அம்மாவுடைய விருப்பத்தெல்லாம் சொல்ல, இதை கேட்டதுமே பாஸ்கருக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அவன் எதுவுமே பேசாம போயிடுறான். தனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே தன் மகன் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அவனை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற தயக்கத்திலே செல்வியும் வேலையில இருந்து வீட்டுக்கு வர, அவங்க பையனும் வீட்டுல ஒரு மாதிரி கோவமா உட்கார்ந்து இருக்கான். அவங்க கிட்ட இவங்க போய் தயங்கி தயங்கி பேச்சு கொடுக்குறாங்க. கேரளால வீட்டு வேலை செய்ய நான் போலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேச, ஒரு கட்டத்துல அவங்களுடைய கோவத்துல பயங்கரமா கத்திட்டு வீட்டுல இருந்து வெளியில போயிடுறான். அவ்வளவுதான், செல்வி உடஞ்சு போயிடுறாங்க. காலேஜ்க்கு போனதுக்கு அப்புறமும் அவனால நார்மலா இருக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்ப்டா தான் இருக்கான். இந்த பக்கம் அவங்க அம்மாவும் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க. சம்பாரிச்சு காசை பையனுக்கு அனுப்புறாங்க. அந்த காசுல இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்ல, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மெசேஜ் எழுதி அனுப்புறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பையனுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் படிச்சு முடிக்கிறாரு. படிச்சுட்டு வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லாம சொந்தமா ஒரு IAS கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் இப்போ 5 வருடங்களுக்கு பிறகு செல்வியோட சின்ன பையன் அவருடைய கேர்ள் ஃபிரெண்டோட காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு போல. இத அந்த பொண்ணுடைய அம்மா பாத்துறாங்க. ஸ்ட்ரெயிட்டா அவங்க வந்து செல்வி கிட்ட, உன் பையன் ஏன் பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான், அவனை ஒழுங்கா இருந்துக்க சொல்லு, இல்லன்னா அவன் கால் இருக்காது அப்படின்ற மாதிரி பயங்கர கோவமா கத்திட்டு போறாங்க. இதை கேட்டு ஆத்திரமடைந்த செல்வியோ நேரா அவங்க பையன் கிட்ட வந்து கேக்குறாங்க, இல்லம்மா அப்படிலாம் எதுவும் இல்ல, நாங்க ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்றோம், எங்களுக்கு எங்க லிமிட்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி செல்வியோட சம்மதத்தையும் வாங்கிடுறாரு. சரி ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் உங்க அண்ணனுக்கு தான் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் உன்னோட கல்யாணம் அப்படின்ற மாதிரி செல்வி சொல்ல, அப்படியே அவங்க வீட்டுல ஃபேன் கூட எல்லாம் பேசிட்டு செல்வியோட வாழ்க்கை தனிமையிலே போகுது. திடீர்னு ஒரு நாள் செல்வியோட மூத்த மகன் போன் பண்ணி, அம்மா நீ தனியா தானே இருக்க, நீ மறுமணம் பண்ணி கூடாது, உனக்குன்னு ஒரு துணை வேணும்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச, இதை கேட்ட செல்விக்கு ஒரு மாதிரி ஆகிருது. அவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. செல்விக்கு ரொம்ப குழப்பமாகிடுது. இப்போதான் பாஸ்கர் நீ திடீர்னு இப்படி மனசு மாறினாருன்றதுக்காக சின்ன பிளாஷ்பேக் போடுறாங்க. கோச்சிங் கிளாஸ் வச்சு நடத்த பாஸ்கரன் கூட தங்கறதுக்காக அவங்க அம்மா கொஞ்ச நாள் சிட்டில வந்து தங்கிருப்பாங்க. அப்போ அந்த ரூம்ல பாஸ்கரன் இல்லாதப்போ செஞ்ச வேலையை திரும்பி திரும்பி செஞ்சுட்டு அந்த 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு கேமரா கிட்ட போயிட்டு, இங்க பாருடா பாஸ்கரா, எலி வலைக்குள்ள எலி மாட்டிச்சுடா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேமரா கிட்ட பேசிக்கிட்டு ரொம்ப தனிமையில இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அம்மா எவ்வளவு தனிமையில இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் அவங்க பெரிய பையனுக்கு புரிய வருது. சோ நம்ம அம்மா என் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பாஸ்கரன் மனசு மாறிடுறாரு. அதனாலதான் அப்ப உங்க அம்மா கேட்டதை இப்ப நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்றதுக்காக பாஸ்கரன் கால் பண்ணி கேட்கிறான். ஆனா செல்வி இதெல்லாத்தையும் தாண்டி வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கூட வருமானம் பத்திய எண்ணம்லாம் இல்ல. இப்போ அவங்க 2 பசங்க மட்டும் தான் உலகன்னு வாழ்ந்துட்டாங்க. ஆனா பெரிய பையன் இதை கேட்கற மாதிரி இல்ல, ரொம்ப பிடிவாதமா இருக்கான். சரி, அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அவன் அமைதி ஆயிடுவான், அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டான் அப்படின்னு நினைச்ச செல்வியோ பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாஸ்கரனோ, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிவாதமா பேச, இதை கேட்ட செல்வியோ, அம்மாக்கு கல்யாணம் பண்ணிதான் நானும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பொண்ணு பாக்குற இடத்துல நீ போய் சொன்னா யாரும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு செல்வி எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், பொண்ணு வீட்டு சைடுல ஓகேனா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு அவங்க பையன் கேட்க, சரி ஓகே, எப்படியும் எந்த பொண்ணும் இதை ஒத்துக்க மாட்டா அப்படின்ற மாதிரி செல்வியும் ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்லே பாஸ்கர் மேட்ரிமோனியில ஒரு பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை பார்க்க ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போயிடுறான். அந்த பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க போல. பாஸ்கர் அங்க போனதும் யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து கடுப்பான பாஸ்கரோ, நான் போய் பொண்ணை பாக்குறேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு பொண்ணு கிட்ட பேசுறாரு. எனக்கு இதுல விருப்பம் இல்ல, லைட் கேமரான்னு இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேச அந்த பொண்ணும் பேச்சு கொடுக்குறாங்க. பாஸ்கரோ, ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் தான் நான் என்ன பத்தி யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கல்யாணம் பண்ண விருப்பமா இருந்தப்ப நான் வேணான்னு தடுத்துட்டேன், சோ இப்போ நான் கில்ட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட ஷேர் பண்றாரு. அப்படின்னு நீங்க திடீர்னு எப்படி இப்படி புத்தரா மாறினீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, வீட்டுக்குள்ள எலி கூண்டுல மாட்டிக்கிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருந்த எங்க அம்மாவை பார்க்க எனக்கு அந்த 4 செவத்துக்குள்ள அவங்க தான் ஒரு பெரிய எலியா மாட்டிக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. எங்க அம்மாவுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பாஸ்கர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அம்மாவுடைய எமோஷன்ஸை இந்த அளவுக்கு வேல்யூ பண்றீங்க அப்படின்ட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன அந்த பொண்ணும் பாஸ்கர் உடனே ஓகே சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா எனக்கும் அரேஞ்ச் மேரேஜ்ல எல்லாம் பெருசா விருப்பம் இல்ல, எங்க சேனலோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை ஏத்தணும், அதுக்கு என்னுடைய மாப்பிள்ளை பாக்குற இந்த நிகழ்வை கண்டென்ட் ஆக்கலாம் அப்படின்னு எங்க அப்பா யோசிச்சாரு. பாஸ்கர் கிட்ட அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் பாஸ்கருடைய தம்பி லவ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த பொண்ணு வீட்டுல இவங்களுடைய லவ் மேட்டர் தெரிஞ்சு ஒரே பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ செல்வியோ மறுமணம் பண்ண போறாங்க அப்படின்றதுலாம் தெரிஞ்சு இது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க, உங்க அம்மாவை மறுமணம் எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிடு அப்படின்னு அந்த பொண்ணு பாஸ்கரோட தம்பி கிட்ட சொல்ல, அவருடைய தம்பிக்கோ நீ அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோலாம் டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி பாஸ்கர் கிட்ட வந்து சண்டை போட, அப்புறம் தான் பாஸ்கர் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. பாஸ்கரே கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாரு. அப்புறம்
அதுக்கப்புறம் அவர் எப்படி மாறினாரு, ஃபர்ஸ்ட் அம்மா கல்யாணம் தான், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க, இந்த மறுமணம் பேச்சு எடுத்ததுல இருந்தே செல்விக்கு ஒரே கவலையா இருக்கு. செல்விக்கு இந்த மறுமணத்துல இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஏன்னா அவங்க 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க மனசுல 1000 குழப்பங்கள் ஓடிட்டு இருக்க அவங்க பாஸ்கர் கிட்ட, நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா, ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணு, அடுத்தது உன்னோட தம்பியோட வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பாஸ்கர் கிட்ட பேச, இல்லம்மா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, உனக்கு கல்யாணம் வேணாம்னா எனக்கும் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சாப்பிடாம கிளம்பிடுறாங்க. பசங்க அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு கிளம்பினதும் செல்விக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே இவங்க நம்ம கிட்ட இப்படி பண்றாங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம், எங்க இருக்கோன்னே சொல்லாம கேரளால போயிட்டு கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்லயே போன் வச்சுட்டு போன கூட எடுக்காம அவசர அவசரமா கிளம்பி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் காட்டு பண்ணி தாக்க கிணத்துல விழுந்துடுறாங்க. இததான் நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. கிணத்துல குதிச்ச செல்விக்கு என்ன ஆச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வல். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மிஸ் மூவி டாக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஓப்பனிங்ல கிணத்துக்குள்ள விழுந்த செல்வியோ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்க, அந்த வழியா சில பேர் பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. அதுல மோக்ஷினி அப்படின்னு ஒரு லேடி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாரோ குரல் கொடுக்கற மாதிரி சத்தம் கேட்க அவங்களுடைய கூட்டத்தை கூப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்க அந்த கிணத்துக்கிட்ட வந்துடுறாங்க. இது உள்ள யாரோ தெரியாம விழுந்துட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மோக்ஷினி கிணத்துக்குள்ள குதிக்க உள்ள இருந்த செல்வியை காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க செல்வியோட அண்ணனான கருணாஸ் அப்புறம் அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. பசங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர அவங்கள பார்த்த செல்வியோ பயங்கர எமோஷனல் ஆகுறாங்க. எங்க கடைசி வரைக்கும் பசங்களை பார்க்காம போயிடுவோமோ அப்படின்னு ரொம்ப தவிச்சு போனதா அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் சொல்ல, பசங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கு மேல பசங்களை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரி செல்வி முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் பெரிய பையனை கூப்பிட்டு மறுமணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க 2 பசங்களும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. அம்மா கூப்பிட்டு போட்டோ எல்லாம் எடுத்து புரோக்கர் கிட்ட கொடுத்து நல்ல மாப்பிளையா பாருங்கன்னு சொல்ல, இந்த விஷயம் எல்லாம் ஊர்ல யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த நேரத்துல தான் இவங்க மேல கண்ணா இருக்க பச்சைமுத்து, இவன் என்ன எப்ப பாரு புரோக்கர் கிட்ட போய் பேசிட்டு சுத்திட்டு இருக்கா, ஒருவேளை பையனுக்கு பொண்ணு பாக்குறாளா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் நினைக்க, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா பசங்களோ அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மாப்பிள்ள தேடிட்டு இருக்காங்க. ஆனா பசங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் செல்வி கிணத்துல விழுந்தப்ப ஒரு லேடி தானே கிணத்துல குதிச்சு காப்பாத்தி இருப்பாங்க. அவங்க செல்வி கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா கோயிலுக்கு போறது அப்படின்லாம் இருக்க, அந்த லேடி என் அண்ணன் ஏழ்மலைக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும், அப்படி கிடைச்சிருச்சுன்னா நான் அடுத்த முறையும் பாத யாத்திரை வரேன் அப்படின்ற மாதிரிலாம் வேண்ட, அந்த ஏழ்மலை யாரு, அவங்கள மீட் பண்ணணும் நம்ம செல்விக்கு தோணுது. செல்வி மறுமணம் பண்ண போறாங்க, அதுக்காக மாப்பிள்ள பாக்குறாங்க அப்படின்றதுலாம் அந்த லேடிக்கு தெரிய வரவும், ஒரு நாள் செல்விய வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க என்னோட அண்ணன் ஏழ்மலையை கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி கூப்பிட்டு போறாங்க. அங்க போனா ஒரு வயசான பாட்டி, அவங்கள ஏழ்மலை தான் பாத்துக்கிறாரு. வீட்டை செல்வி சுத்தி முத்தி பாக்குறாங்க. வீடு ரொம்ப கிளீனா நீட்டா வச்சிருக்காங்க, சமையலும் பண்ணிருக்காங்க. அடுப்புல குழம்பு கொதிச்சிட்டு இருக்க, அதை எடுத்து செல்வி டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த நேரத்துல வாங்க வாங்க அப்படின்னு ஒரு குரல், யாருன்னு பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோ விஜய் ஆண்டனியோட என்ட்ரி. இவரை பார்க்கறதுக்காக தான் செல்வி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஏழ்மலை பாதி காலம் கல்ஃப்லே தன் குடும்பத்துக்காக உழைச்சி அங்கவே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தன் குடும்பத்தோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு இங்க வந்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் இறந்துட்டு இருப்பாங்க. இப்போ வயசான அவங்க அம்மாவை இவர் பார்த்துட்டு தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏழ்மலை தனியா இருக்காருன்றதுனால அவங்க பொண்ணு, நீங்க ஏன் தனியா இருக்கீங்க, நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா இருக்கிறது ஒரு லைஃப், நம்ம ஏன் தனிமையில கஷ்டப்படணும் அப்படின்னு ஏழ்மலையும் செகண்ட் மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருப்பாரு. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்க, ஏழ்மலை எவ்வளவு ஒரு பாசிட்டிவான பர்சன், எப்படி எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா மூவ் பண்றாரு அப்படின்றதெல்லாம் செல்வி கவனிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஏழ்மலைய செல்விக்கு பிடிச்சிருது. 2 பேருக்கும் அப்படி பிடிச்சு போக, அடுத்தது கட் பண்ணா செல்வி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க ஏழுமலை வராரு. அங்க இருக்க பாஸ்கரோ, ஒரே நாள்ல முடிவு பண்ண முடியாது, எங்க அம்மாவுக்கு நீங்க கரெக்டான ஆளுதானு நான் நல்லா யோசிச்சுட்டு தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, இதை கேட்ட செல்விக்கோ பாஸ்கருக்கு ஏழுமலைய பிடிக்காதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல பாஸ்கர் ஏழுமலையுடைய வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணி, எங்க அம்மா ஒருத்தருக்கு ஓகே சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா அவர் சரியான ஆளதான் இருப்பாரு, எங்க அம்மாவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா நான் ஏன் காலையில தட்டை மாத்த வேணாம்னு சொன்னா ஊர் மக்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சா இந்த கல்யாணத்தையே நடக்க விட மாட்டாங்க. நான் காலையில பெரியமா வீட்டுக்கு போனேன், ஆனா பெரியப்பாவே இந்த கல்யாணத்துக்கு ரெடியா இல்ல, இந்த விஷயம் இந்நேரம் மாமா வீட்டுக்கு போயிருக்கும், அது அடுத்தது ஊர் மக்களுக்கு தெரிய ரொம்ப நேரம் ஆகாது. சோ அவங்க எல்லாம் எங்க அம்மாவோட தைரியத்தை உடைக்கிறதுக்கு போன் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம டைமே கொடுக்க கூடாது, அது மட்டும் இல்லாம என்னைக்கு கல்யாணம்னு டேட்டும் தெரியக்கூடாது, அதுக்காக தான் காலையில எல்லாரும் முன்னாடியும் நான் சம்மதத்தை தெரிவிக்கல, யாருக்கும் தெரியாம தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாஸ்கர் ஏழுமலை கிட்ட சொல்றாரு. சரிப்பா நான் தான் மாப்பிள்ள, எங்கிட்டயாச்சும் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, கல்யாண வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு
இன்னைக்கே கல்யாணம், எந்த கோயில்லன்னு நான் போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் கிளம்ப கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பாஸ்கர் ஏழுமலையை திரும்பி பார்த்து அப்பான்னு கூப்பிடுறாரு. பாஸ்கரோ அவருடைய ஃப்ரெண்டை வச்சு கல்யாண வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கோயில் பூசாரி கிட்ட போயிட்டு நாளைக்கு காலையில கல்யாணம், சீக்கிரமா வந்துருங்க, பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னு நாளைக்கா சொல்றேன் சொல்லிட்டு கிளம்ப இதெல்லாம் நோட் பண்ண பச்சைமுத்து இவன் என்ன இங்க பண்றான், பூசாரியை கூட்டு விசாரிக்க நாளைக்கு காலையில கல்யாணமா யாருக்கோ, கல்யாணமா யாருக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்வியும் புரோக்கர் கூட சுத்திட்டு இருந்தா அப்படின்ட்டு புரோக்கரை கூப்பிட்டு அடிச்சு விசாரிச்சு கேட்கும் போதுதான் புரோக்கர் எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஆமா, செல்விக்கு தான் கல்யாணம் அப்படின்றதுலாம். இதை கேட்ட பச்சைமுத்துவோ ஊர்க்காரங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நாளைக்கு காலைல செல்வி காதும் வச்ச மாதிரி கல்யாணம் பண்ண போறாங்களாம், இது மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம ஊருடைய மானமே போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் செல்வியோடைய அண்ணனான கருணாஸ், செல்வியோடைய அக்கா, அம்மான்னு எல்லாரும் செல்விய பார்க்க கிளம்பி வீட்டுக்கு வந்து செல்விய பயங்கரமா திட்டுறாங்க. இந்த வயசுல உனக்கு என்ன கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் செல்விய ரொம்ப அசிங்கப்படுத்த கோவமான செல்வியோ கோவத்தின் உச்சத்துல வெடிக்கிறாங்க. அன்னைக்கு குழந்தைங்களை பாத்துக்க எனக்கு துணையா இருன்னு சொல்லும்போது நீ வந்தியா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட செல்வியோ பயங்கரமா கத்துறாங்க. அப்படியே பொறுமையா பேசிக்கிட்டே கருணாசோ ஒரு கயிறு எடுத்து செல்வியோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பாக்குறாரு. இந்த நேரத்துல வீட்டுக்கு யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா மேகலைன்னு ஒரு லேடி அவங்களுடைய கை குழந்தையோட வந்திருக்காங்க. ரீசெண்டா அவங்களுடைய கணவர் ஆக்சிடென்டலா இறந்திருப்பாரு. இப்போ அவங்களுடைய கை குழந்தையோட செல்விய பார்க்க வராங்க. இந்த நேரத்துல எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கருணாசும் அவங்களுடைய அம்மாலாம் அமைதியா கிளம்பி போயிடுறாங்க. அந்த மேகலை வந்து செல்வி கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல என் குழந்தைக்காக தான் நான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர எமோஷனலா பேசிட்டு நான் ஊரை விட்டு வெளியில போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்டு செல்வியோ அவங்க 25 வயசுல எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றதெல்லாம் யோசிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இந்த ஊர்ல நிறைய பெண்கள் மறுமணம் பண்ணிக்க ஆசை இருந்தா கூட ஊருக்காக பயந்து பண்ணிக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்தெல்லாம் அவங்க வெளியில வரணும்னா அதுக்கு நான் ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஸ்கரனும் ஊர்க்காரங்களா சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்றாங்க. இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போலீஸோ என்னது அம்மாக்கு கல்யாணம் பண்றியா, அதுக்கு நாங்க வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்திடுறாங்க. இப்போ பாஸ்கரும் அவருடைய தம்பியும் கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா பயங்கர எமோஷனல் ஆகுறாங்க. 3 பேரும் சாப்பிட ஒன்னா உட்காடுறாங்க. செல்வி மனசுக்குள்ள நிறைய கேள்விகள், பல குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்குதான் கடைசியா நான் இந்த வீட்டுல உட்காந்து சாப்பிட போறேன்னா நாளையில இருந்து என் பசங்க அவங்களதான் சமைச்சு சாப்பிடணுமா, நாளையில இருந்து நான் வேற ஒருத்தருடைய மனைவி ஆயிட்டா நான் என் பிள்ளைங்களுக்கு எதுவும் பண்ண முடியாதா அப்படிலாம் யோசிச்சு பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பசங்களும் அப்படிதான் எதுவும் இல்லைன்னு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்த அடுத்த நாள் காலையில 3 பேருமா கிளம்பி கோயிலுக்கு போக அந்த கோயில் பூட்டி இருக்கு. பூசாரிக்கு போன் பண்ணா பூசாரியும் போன் எடுக்கல. சரின்னு 3 பேரும் அங்க வெயிட் பண்ண டைமிங்க்கு ஏழுமலையும் அவர் குடும்பத்தோட அங்க வராரு. பொண்ணு மாப்பிளையும் ரொம்ப சந்தோஷமா மாலையெல்லாம் மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளா நடந்துட்டு இருக்கும் போதே பச்சைமுத்து ஊர்க்காரங்க எல்லாரையும் திரட்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கு வராரு. இந்த கல்யாணத்தை நடத்தவே விடக்கூடாது, இப்படி இந்த கல்யாணம் நடந்தா அது நம்ம ஊருக்கு தான் அவமானம் அப்படியெல்லாம் அந்த பச்சைமுத்து ஏவி விட கல்யாணத்தை நிறுத்த விடாம தடுத்து வெட்டுங்கடா அவங்கள அப்படின்னு ஆள் அனுப்புறாரு. அந்த நேரத்துல பாஸ்கர் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு கத்த திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து 2 ட்ரோன் பறந்து வருது. அதுல கேமரா வீடியோ எடுத்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அங்க கூட ஒரு யூடியூப் ஃபேமிலி எல்லாத்தையும் கண்டென்ட் ஆக்குவாங்க இல்லையா, அவங்களதான் இப்போ பாஸ்கர் இங்க இறக்கி இருக்காரு. நீங்க இந்த மர்மணத்தை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கே உங்களுக்கு 2ல இருந்து 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஊர்க்காரங்களை பயமுறுத்துறாங்க. இதை கேட்டு எல்லாரும் தெரிச்சு ஓட, ஆனா பச்சைமுத்து மட்டும் ஓடாம கையில கன்னோட நின்னுட்டு இருக்கான். ஏழுமலை போயிட்டு அந்த கண்ணை வெட்டி வீச எந்த பிரச்சனையும் இல்லாம செல்விக்கும் ஏழுமலைக்கும் அவங்க பசங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறமா போஸ்ட் கிரெடிட்ல வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்க செல்வியோட 2 பசங்களும் ஊருக்கு வந்து இறங்கும் போது அவங்கள பிக்கப் பண்ண ஏழுமலையே வராரு. அப்படியே அவங்க 4 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்படிதான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்னு மனசுல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான லவ் ஸ்டோரியான சட்டென்று மாறுது வானிலை இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.